வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய விமானங்கள் இனி எப்படி பறக்கும்? விஜயை நம்பியிருக்கிற இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் கார்கள் எப்படி ஓடும்? ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்க? விஜயோட விமானம் பறக்கிறதுல என்ன தடை இருக்குது? யார் தடை விதிச்ச முடியும்? அல்லது விஜய் இனிமேல் தனி விமானத்தில் பறக்க மாட்டாரா? வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா இது வரைக்கும் தனி விமானங்களில் பறப்பதற்கான செலவுகள் என்று ஒன்று இருக்கிறதல்லவா. சமீபத்தில் அதை கொஞ்சம் பொதுவெளியில் ஆராய்ஞ்சு பார்த்தேன். நம்ம சமூக வலைதளங்கள் இல்லை, அந்த டொமைனில் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனி விமானம் ஒருவர் வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட இப்போ டெல்லி மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வர்றா இருந்தால் ஒரு 70 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு விமானத்துக்கு மட்டும். இவர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு வர்றாருந்தாலே தனி விமானத்தெலாம் வர்றாரு. அதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. அது அவர் காசுங்க, அவர் வருவார், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த தனி விமானத்திற்கு அவர் சொந்த காசில் வந்தார்னா பரவாயில்லை. இப்படியெல்லாம் அவர் சொந்த காசு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவருடைய குடும்பம் அனுமதிக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த குடும்பமும் அரசியலில் செலவு செய்யப்படும் பணம் என்பது விரயத்துக்கு சமமானது. கடைசியாக அந்த தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கட்சியை நடத்த நினைத்தவர் விஜயகாந்த். ஒரு பெரிய புண்ணியவான், பாவம். அவருடைய மற்ற விமர்சனங்கள்லாம் விட்டுருங்க, பெரிய புண்ணியவான். அவருடைய காலேஜ் என்னாச்சு? இப்போ காணாமல் போச்சு. சிவாஜி கணேசன் ஆரம்பித்து விஜயகாந்த் வரைக்கும் அரசியலுக்காக தங்களுடைய பணத்தை செலவு செய்தவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள் தான் அதிகம். இதில் சொத்து சேர்த்தவங்க குரூப்பு தனி, ஆனால் சொத்துக்களை இழந்தவர்கள் அதிகம். அப்படி விட்டுருவாங்களா குடும்பம்? அப்போ இது வரைக்கும் அவருடைய விமானங்களை செலவு பண்ணது யார்? ரொம்ப தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சதான், அதை ஒரிஜினா லாட்ரி காசு. இப்போ அது ஏன் விமானங்கள் திரும்ப பறக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம்னா, லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்தார் அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். லீமா ரோஸ் யார்? ஆதவ ஒரிஜினாவுடைய மாமியார், லாட்ரி மார்ட்டினின் மனைவி. அவர் இதுக்கு முன்னால் இன்னொரு கட்சியில் இருந்தார், இப்போ அதிமுகவில் சேர்ந்திருக்காரு. ஏன் அதிமுகவில் சேர்ந்தார்? அது வேட்டையனின் உருமல். ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் உண்டு. சமீபத்தில் 60 கோடி ரூபாய் நீங்கள் உங்கள் மருமகனுக்கு கொடுத்துருக்கீங்க. யாருக்கு? லாட்ரி மார்ட்டின் வந்து ஆதவ ஒரிஜினாவுக்கு 60 கோடி கொடுத்துருக்காரு. இல்லைங்க, அது குடும்ப பங்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்படியா? சரி, பார்த்துக்கிறோம். 250 வழக்கு இருக்குல்ல, பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு தலையாற்றல் வந்ததா கேள்வி. உடனே போய் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க மார்ட்டினுடைய மனைவி. இனிமே அவங்ககிட்டேருந்து ஆதவ ஒரிஜினா காசு வராது. ஆதவ ஒரிஜினா காசு வரலைன்னா இவர் எப்படி தனி விமானத்தில் பிறப்பார்? கட்சி நிர்வாக காருக்கு டீசல் போடுவார்?